வந்துட்டு எனக்கு அந்த போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு. எனக்கு அதே போல கம்பெனி வச்சு குடுங்கன்னு சொன்னாரு. வணக்கம் மகளே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீயா நானால வந்து ஒரு ஷோ நடந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எப்போ நல்ல வேலைக்கு போற?" அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்ப வச்சு, இங்கிட்டு பெற்றோர்களும், இங்கிட்டு வந்து அவங்களோட பிள்ளைகளையும் வச்சு ஒரு ஷோ நடத்தியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன்னாவே போயிருந்துச்சு. என்னென்ன நடந்துச்சு, எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வேலைக்கு போகாம, ஒரு நல்ல வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு? பந்து விளையாடும் சார். கிரிக்கெட். நாங்களும் பிளேயர் தான் சார். ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். விடிய விடிய பண்ணுவான். ஆ, காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. ஆ. அட இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. பொதுவா வந்து எல்லாருமே இது பண்றது தான். இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. வாங்க நம்ம முக்கியமான மேட்டருக்குள்ள போலாம். இதெல்லாம் விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பமே தலைவன் சொன்னது தான். கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். வந்துட்டு எனக்கு அந்த போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு. எனக்கு அதே போல கம்பெனி வச்சு குடுங்கன்னு சொன்னாரு. 1,00,000 ஆகும்னாரு. ஜஸ்ட் 50 lakhs. பொதுவா வந்து எல்லாருமே வந்து ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா தான் அந்த வேலை பிடிக்கலன்னா தான் வீட்டில் இருப்பாங்க. ஆனா தலைவனை பாருங்களேன், வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுருக்கான். அதாவது தலைவன் என்ன சொல்ல வரான்னா, இந்த வேலை ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வேலை வந்து அவங்க பண்றத விட இந்த வேலையை வந்து நம்ம பண்ணா நல்லா இருக்கும். ஏன் அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்றுக்கிட்டு இதே வேலையை வந்து நம்ம சொந்தமா பிசினஸா எடுத்து பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, புதுசா ஸ்கூலுக்கு போற சின்ன பிள்ளைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, புதுசா ஸ்கூலுக்கு போயிருக்கையில பக்கத்துல இருக்க கிளாஸ் பசங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு பாக்ஸோ ஒரு பேக்கோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு, "பாப்பா இதை எனக்கு வாங்கி கொடுங்க, அம்மா இது வாங்கி கொடுங்க" அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பையப்புல வந்து வேலைக்கு போன இடத்துல வந்து அந்த வேலை பிடிச்சிருக்கு, இதை வந்து அவங்க பண்றதோட இதை நம்ம சொந்தமா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டது கூட பரவாயில்ல. அதை பண்ணணும்னு வந்து ஒரு 15 lakhs கேட்டிருக்கான் பாருங்க. சத்தியமா தலைவன் அங்க நிற்கிறான். அதாவது வேலை பிடிச்சிருக்கு, இந்த வேலையை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்காம இந்த வேலையை சொந்தமா எடுத்து நம்மளே பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது வந்து உண்மையா வேற லெவல் ப்ரோ. தலைவா இது உண்மையா புதுசா இருக்கு. அதாவது உயர்ந்த சிந்தனையா இருக்கீங்க. உண்மையா நீங்க நல்லா வருவீங்க. எனக்கு ஒரு லீவ் வேணும்னா, ஐயா லீவ் கொடுங்க. இல்ல சார், அதுதான் சார் ஒரு ஃப்ரீடமா வாழணும்னு நினைப்பேன் சார். வேற எதுவும் இல்லை. சரி விடுங்கப்பா, பையன் சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறான். ஏதோ சின்ன பையனா இருப்பான் உங்களுக்கு. கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் வந்து மெச்சூரிட்டி வந்துட்டு அவனாவே தானாவே புரிஞ்சுக்குவான் எல்லாத்தையும். சரி கோவிந்தா தானே அந்த பையன் வயசு என்னன்னு கேளுங்க. என்ன வயசு உங்களுக்கு? 30. இது 30. சரி பரவாயில்ல. இப்ப வந்து என்னதான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காரு. சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொரு ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. அதாவது இப்போ அடுத்து நீங்க என்னதான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஓன் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். உப்பு கோலமாவு சேல்ஸ். ஒர்க்கர் போட்டு அனுப்பிச்சி விட்டு நான் அவனுக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு அதாவது ரீசெண்டாக நம்ம தலைவன் குளமாவு கோயிலில் படம் பார்த்துப்போம் உங்களுக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் குளமாவே உப்பையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிஸ்னஸ்ல எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மற்ற வேலைக்கெல்லாம் போனால் வந்து லீவு வந்து அவங்கள்ட்டலாம் போய் கேட்கணும், ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது, அவங்க சொன்னாதான் லீவு தருவாங்க அப்படின்னு இருந்தவர் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் நடத்துகிறாரு. அப்படிங்கிறப்ப சந்தோஷப்படலான்னு பார்த்தா இதே வந்து கேள்வி வந்து கோவிலாக கேட்குறாரு. இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது குளமாவை விற்கணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வந்து நீங்களாவே கேட்கணுமே, இருந்தாங்க என் பொருளை வாங்கிக்கோங்க, இந்தாங்க இது மாதிரி குளமாவு இது வேணுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அதாவது எனக்கு விருப்பம் இருந்தால் தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஓகே நல்லது. இப்போ இல்லை நீங்கள் இதை வந்து நீங்கள் கேட்காம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, நான் அதுக்கு அசிஸ்டண்டாக ஒரு 4 பேரை வச்சுருக்கேன், அவங்கள அனுப்பிச்சி விட்டு வியாபாரம் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு அதையும் கேட்குறாரு. அதுக்கு இவர் வந்து என்னென்னமோ சொல்லி ஏதோ போட்டு குழப்பி ஏதோ பதில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கவங்கலாம் வந்து எங்கேயோ வந்து யாரோ வந்து கூப்பிட்டு போய் நல்லா ஒரு மூலையில் விட்டு குமுறுன்னு குமுறி நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் மேனாக தாண்டா வருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பக்காவாக வந்து வந்திருக்காங்க.
அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து சரி ஏதோ ஒன்று பண்ணுறாரு, இந்த பிஸ்னஸாவது நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு நம்ம கோபிநாத் ஒரு பதில், அதாவது தக்லைஃப் ஒன்று விட்டாருங்க. இல்லை சார், அவங்க நினைச்சா அவருக்கு வரும். இல்லை நான் இன்னொரு அவங்க வந்து டெம்பரரி சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. நீங்களே இப்படி சொன்னா எப்படி அவங்க உருப்படாது? அதுவும் பாருங்கண்ணே, பையன் சின்ன பையன் 30 வயசு தான் ஆகுது, இப்பயே உருப்படாது அது இதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் 40-50 வயசுல உருப்படாம போயிடக்கூடாது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. சரி, அடுத்து இன்னும் என்னென்ன ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரியான ஃபன்னான வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் சார். படிச்சுட்டு என்ன மாதிரி வேலை இல்லாத பசங்களுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் சார். வேலையை நான் வேலை தேடி அலைஞ்சு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்கேன் சார். அது சொல்ல அடுத்து இவரு தாங்க ஒரு தரமான ஆளாக இருக்காரு. அதாவது இவருக்கு வந்து வேலையே இல்லை, அதாவது இவரே வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வந்து வீட்டில் தான் வந்து ரொம்ப வந்து ஏதாவது லைஃப்பில் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. இவர் வந்து வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்காங்க, வேலைக்கு போய் ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னோட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர மாதிரி வேலையே இல்லாமல் இருப்பாங்களே அவங்கெல்லாம் வச்சு கம்பெனியும் எதுவும் நடத்தலை, ஸ்டார்ட் பண்ணல, அவங்கள வச்சு வேலையும் வாங்கலை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி இது மாதிரி இவர மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அவங்களோட இது மாதிரி கஷ்டப்படுறவங்களோட ரெஸ்யூம்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து எந்தெந்த வேலை வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியாக போய் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற வேலையை ஊர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து நிற்க 9 பொண்டாட்டி அது மாதிரி தான் இருக்குது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்தில் கூட ஒரு நம்ம வடிவேல் சார் கூட ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகுது எப்படி அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் விட்டு நிறையா பேர்த்த வர சொல்லி அவங்கள்ட்டலாம் ₹1 கலெக்ஷன் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் வரும். அதே மாதிரி தான் இதுவும், அதாவது உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, நீங்களாம் என்னென்ன மாதிரியான வேலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. எங்கள் கம்பெனியில் போயிட்டு நீங்கள்லாம் வந்து என்ன மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வேலைக்கு சேர்த்துக்கலான் இருக்கீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இதுக்கு தகுதியான ஆள்லாம் வந்து 2 பேர்த்தையும் வந்து இணைத்து விட்டு, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரியான வேலையில் இது கொஞ்சம் அது என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு அவரு சொல்கிறாரு. ஆனால் நல்லா இருக்குது, அதாவது வேலையே இல்லாதவர் இன்னும் வேலையே இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு வேலை வாங்கி தர்றாரு. இதுக்கு வந்து இவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இவர் பாட்டில் போயிட்டு இருக்கலாம். இவர் வந்து மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. பார்த்தீங்களா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். 8 மணி நேரம் ஒரே வேலையை பார்க்க சொல்றாங்க, திரும்ப வந்துட சொல்றாங்க. என்னால் இந்த வேலை செய்ய முடியாது. ஆமாங்க, சும்மா ஒரே வேலையை சொல்லிக்கிட்டு எப்போ பாரு டெய்லி 8 மணி நேரம் இதே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் போர் அடிக்காது. அதனால தான் கிளைமேட் டென்ஷன் ஆகிட்டான். ஏங்க சும்மா ஒரே வேலையை வாங்க டெய்லி பார்க்க முடியும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பாருங்க, வீடியோ எடுக்கணும், லைட் செட் பண்ணணும், எடிட் பண்ணணும், மியூசிக் வைக்கணும் பேக்ரவுண்டில், அப்புறம் நிறையா வேலைகள் இருக்குது. இது மாதிரியான பல வேலைகள் பார்த்தா பரவாயில்ல, சும்மா ஒரே வேலையை பார்த்துக்கிட்டோம். அப்படி என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியல, அவருக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால அந்த வேலையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு வந்திருக்காரு. உண்மையாக அந்த வேலைகள் தான் இதுக்கு வந்து சரி இதெல்லாம் போர் அடிக்கிறது இல்லை, நீங்கள் வேறு என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் கேம் விளாடுறேன். இப்போ கேம் விளாடுறது வந்து அவங்களுக்கு வந்து போர் அடிக்காது. அதாவது இதுக்கும் வந்து சரி ஒரு கேம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு நம்ம கோபிநாத் அண்ணன் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. சரி கேமிங்கில் வந்து டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு 4 கேமிங் இதை பற்றி சொல்லு, அதாவது கம்பெனியை பற்றி சொல்லு அப்படின்னுட்டு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு, ஆக்சுவலாக கேம் டிசைனிங்கில் உங்களுக்கு ஆசை இல்லை. திருன்னு முடிக்கலாம், ஏன் சொல்லலாம்ல. பப்ஜி இருக்குது, ஃப்ரீ ஃபயர் இருக்குது, கேண்டி கிரஷ் இருக்குது, இது மாதிரி ஏதாவது 4-5 கேமோட இதை எடுத்து விட வேண்டியதானே. அதை ஒன்றே மறந்துட்டார் போனது தலைவன். ஆனால் உண்மையாக வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுல நம்ம பசங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்படிங்கிறதுல வந்து இந்த கூட்டத்தில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்க. அது இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல, அதில் 1-2 பேர் வந்து கரெக்டாக யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணால், மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுதான், அடுத்தவன்ட்டு நம்ம வேலை பார்க்கக்கூடாது, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம். அதாவது எப்போ பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கல.
பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறவரை நம்ம பாட்டு சும்மா இருப்போம். எப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பணம் கிடைக்குதோ அப்போக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு வந்து 50 லட்சம் 70 லட்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பித்து சொந்தமாக, அதாவது இவங்களுக்கு தான் வந்து ஒரே வேலையை பண்ணால் பிடிக்காது. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம்னா விளாக் எடுக்க போகலாம், ப்ராங்க் பண்ண போகலாம், லைட்டிங் ஒர்க் இருக்குது, எடிட்டிங் ஒர்க் இருக்குது, சவுண்ட் ஒர்க் இருக்குது, இது மாதிரி நிறையா ஒர்க் இருக்குது. அப்புறம் இவங்களுக்கு தனித்தனி திறமை இருக்குது. ஒருத்தன் கேமராக இருக்கான், கேமிங் சேனலில் வந்து ஒரு இது போடலாம். இன்னொருத்தன் என்னன்னா இதாக இருக்கான், கேமராமேனாக இருக்கான், அவனை கேமராமேனாக போட்டுக்கலாம். அப்புறம் ஒருத்தன் என்னன்னா வேலைக்கு ஆள் எடுத்து தேடி எடுத்து வச்சுருக்கான், அதெல்லாம் வச்சு நடிக்க ஆள்லாம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பண்ணால் உண்மையாக வந்து நம்மளே இப்போ சார் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ப்ரோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்துவாங்க, நம்மளாம் சொந்தமாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும்போது மறக்காம இது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இவங்கெல்லாம் வச்சு எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. எந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆட்களை எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட ஒரு லைக் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you back.